Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சூப்பரா நான் குஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கறலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, நீளமா நறுக்கின 1 கப் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கறலாம். நீளமா நறுக்கின 2 பச்சை மிளகாவும் உப்பும் இதோட சேர்த்துக்கறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் புதினா சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். இன்னைக்கு நான் கடையில் ரெடிமேடாக வாங்கின பிரியாணி பொடி தான் யூஸ் பண்ணுறேன். இது 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த மசாலாவோட 3 டேபிள்ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கறலாம். பாருங்க, மசாலா நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கறலாம். 1 கப் அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1 கப் அரிசியை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பச்சரிசியில் கூட இதை செய்யலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு மூடி போடாமல் இதை நம்ம வேக வச்சுக்கிறலாம். பாருங்க, அரிசி மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை சுற்றி ஊற்றிக்கிறலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம். பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், பொல்லுன்னு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.